அது அப்புறம் எதிரின்னு தெரிஞ்சோ உன்னை இவ்வளவு சோதிக்கிறான்னு தெரிஞ்சு இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சோம் அவங்கள பகைச்சுக்காம சரி போ. நண்பர்கள் எவ்வளவு வேகமாக உருவாகிறாங்களோ அதை விட எதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அது நம்மளை பாதிக்காம இருக்கணும், நம்ம வேலையை காலி பண்ணாம இருக்கணும், நம்மளுடைய எதிர்காலத்தை கெடுக்காம இருக்கணும், நம்மளுடைய புகழை பங்கப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிரி என்பது நட்பு வட்டத்திலையும் சரி சொந்த இரத்தத்திலையும் சரி அதிகமாக உருவாகிறதுக்கு காரணமே ஒரு செய்தி, ஒரு உண்மை செய்தி. அதை மிதுன ராசிக்காரர்கள் மாதிரி டிடெக்டிவ் பண்றது யாருனாலையும் முடியாது. அதை அப்படியே கேட்டு கேட்டு அந்த அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டாங்க, அதை தனக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சு தொழிலை உருவாக்குறாங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் ஒருத்தரை எதிர்க்கிறாங்க அல்லது எதிரின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள பத்திய எல்லா விஷயங்களையும் அன்பான நேயர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எதிரிகள் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படி உருவாகுறாங்க அப்படிங்கறத தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில மிதுன ராசிக்காரர்களுக்கு இவங்க வாழ்க்கையில எதிரிகள் எந்த சூழல்ல உருவாகுறாங்க, இதனால இவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது எந்த சூழல்ல இவர்களுக்கு உருவாகுறாங்க? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க ராசியாதிபதி புதன் பகவான்னு சொல்றோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே 6வது ராசி 6ஆம் இடத்தினுடைய அதிபதி, அது லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியும் சரி ராசிக்கு 6ஆம் அதிபதியும் சரி சில எதிரி தன்மைகளை காமிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். இதுல மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு சகஜமா பேசக்கூடியவங்க, ஒரு தகவலை அற்புதமா கடத்தக்கூடியவங்க, சாமர்த்தியசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புதனுக்கு உண்டான புத்தி கூர்மை, அறிவாளிகள் இதெல்லாம் அந்த மிதுனத்துல நிறைய பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புதனுடைய அந்த எல்லா ஆற்றல்களும், நகைச்சுவை, சந்தோஷம் எல்லாமே சகஜமா அவங்கள்ட்ட அப்படியே ஈஸியா அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் உருவாகக்கூடிய சூழல்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி அவன் எதிரி அப்படின்னு தெரிஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்துட்டு போறணும்னு சில பேருக்கு சொல்லுவோம் இல்லையா, அது மிதுனத்துக்கு அற்புதமா பொருத்தம். அது அப்புறம் எதிரின்னு தெரிஞ்சோ உன்னை இவ்வளவு சோதிக்கிறான்னு தெரிஞ்சு இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சோம் அவங்கள பகைச்சுக்காம சரி போ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உங்க கடமையை உங்களால செய்ய முடியுது அப்படின்னு சொன்னா அது மிதுன ராசிக்காரர்களால முடியும். அதே நேரத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை சிரிச்சுக்கிட்டே கடந்து போகக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரியை சமாளிக்கிறது எப்படி, கண்ணுக்கு தெரியாத எதிரி எப்படி உருவாகுறாங்க, அந்த எதிரி உருவாகக்கூடிய நேரத்தால மிதுன ராசிக்காரர்களுடைய நேர விரயம் எப்படி காலதாமதம் ஆகுது, அவருடைய வாழ்க்கை எப்படி கஷ்டத்துல போகுது. ஏன்னா எதிரிக்கு இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னா எதிரியினுடைய என்ன அடுத்த கட்ட மூவ் என்ன, நடவடிக்கை என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட இலக்குக்கும் எல்லைக்கும் நம்மளை கொண்டு போக முடியாது. ஆனா மிதுன ராசிக்காரர்கள் யோசனைக்குனே பிறந்தவர்கள், புத்திசாலித்தனத்துக்குனே பிறந்தவங்க. அவங்களுடைய அந்த யோசனை புத்திசாலித்தனம் தவறான முறைக்கு வழிநடத்தப்படுது, டபுள் திங்கிங் ஆகுது, ஓவர் திங்கிங் ஆகுது. அவங்களால எந்த வேலையும் செயல்பட முடியாம ஒரு இடத்துல தேங்கி தவித்து நிற்கிறார்கள் என்றால் அது மறைமுக எதிரி அவர்களை படுத்தக்கூடிய ஒரு பாடு, உளவியல் டார்ச்சர். அந்த மறைமுக எதிரிகளால் மிதுன ராசிக்காரர்கள் படக்கூடிய சிக்கல்கள் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்குங்க நண்பர்கள் எவ்வளவு வேகமாக உருவாகிறாங்களோ அதை விட எதிரி மிக வேகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகி விடுவாங்க. அவங்களுக்கு வாக்குல அந்த புதன் உட்கார்ந்துருப்பார். ஆனா அந்த புதனுக்குரிய எதிரி கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மிதுன ராசிக்கு 6ஆம் அதிபதியா வந்துடுறார். ஆக அந்த 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வேகமான கிரகம். மிதுன ராசிக்காரர்கள் அந்த பேச்சை வேகமா சில நேரங்கள்ல பேசி உண்மையை பேசி பட்டுன்னு சொல்லி எதிரிகளை சில நேரங்களிலே சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி எல்லா இடத்திலும் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் அதிகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் இருக்காங்க, கரெக்ட் சார். எதனால உருவாகுறாங்க? அந்த பேச்சுனால தாங்க. அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் அவங்க காதுக்கு வருது, அது அவங்க சார்ந்த குடும்பமா இருக்கலாம், அவங்க பார்க்கக்கூடிய தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கலாம். ஒரு செய்தி, ஒரு உண்மை செய்தி, அதை மிதுன ராசிக்காரர்கள் மாதிரி டிடெக்டிவ் பண்றது யாருனாலையும் முடியாது. அதை அப்படியே கேட்டு கேட்டு அந்த தகவல்களை அற்புதமாக சேகரித்து விடுவார்கள்.
ஆனால் ஒரு பழக்கம் மிதுன ராசிக்காரர்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய உண்மை ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக சில நேரங்களில் சிலர்கிட்ட சில விஷயத்தை கேட்டிருப்பாங்கல்ல, இவங்களை அறிந்தும் பேசியிருப்பார்கள். ராகு பகவான் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது, அதுலேயும் மிதுனம் காற்று தத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க பேசுகிற வார்த்தை அப்படியே காற்று தீ மாதிரி பரவி இவங்க ஒன்று சொன்னால் அது ரெண்டாக மாறி, ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இரட்டைத்தன்மை கொண்ட ராசின்னு பேர். அவங்க ஒன்று தான் சொல்லியிருப்பாங்க, அது கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் வச்சு ஓடிட்டானாம்லடா, போயிட்டானாம்லடா, கூட்டிகிட்டே போயிட்டானாம்லடா அப்படின்ற மாதிரி அந்த மிதுன ராசிக்காரர்கள் சொன்ன வார்த்தை ஓடிட்டான்னு சொன்னது கூட்டிகிட்டே போயிட்டாயான மாதிரி இவர்களை திசை திருப்பி இவர்களுக்கு எதிரிகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகிறார்கள். இவங்க சொன்ன வார்த்தை நியாயமான வார்த்தையாக இருந்தாலும் கூட, உண்மையான வார்த்தையாக இருந்தாலும் கூட, இந்த பேசி தகவலை கேட்குறேங்கிற பேரில் தகவலை ஒருத்தன் ஃபேக்காக பரப்பி விட்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு அவன் பின்னாடி வந்து திரும்ப கேட்டு நீதான் சொன்னியாமலன்னு கேட்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு அன்னையிலிருந்து அவங்க எதிரியாக மாறி இவங்க கண்ணு முன்னாடி உன்னை நான் பழி வாங்கி காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிரி உருவாகுறாங்க. அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இரட்டை முகம்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த செய்தியை அப்படியே கேட்கக்கூடிய தன்மை மிதுனத்திற்கு இருக்காது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, யார் இயக்குறா, இதனுடைய மூலம் என்ன அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ சொல்லக்கூடிய பொய்யாக இருந்தாலும் சொல்லக்கூடிய தகவலாக இருந்தாலும் இவங்க அதை புரிஞ்சுக்கக்கூடிய விதம் என்பது எதிரி எப்படி உருவாங்கன்னா, இவங்க ரெட்ட முகம் கொண்டவங்க, என்கிட்ட ஒரு மாதிரி பேசுனாங்க, அங்கே போய் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்கள் உண்மையை கிரகிச்சுட்டாங்க. அப்படிங்கிறது எதிரிக்கு கிரகிக்க முடியாம அன்னையிலிருந்து கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாவாங்க. தொழில் செய்கிற இடத்துல மிதுனம் ஃபாஸ்ட்டுங்க, சமயோஜிதமாக யோசிக்கக்கூடிய தன்மை மிதுனத்திட்ட உண்டு. அந்த இடத்தை எப்படி புத்திசாலித்தனமாக தனக்கு சாதகமாக, நிறுவனத்திற்கு சாதகமாக, தொழிலுக்கு சாதகமாக, குடும்பத்திற்கு சாதகமாக மாற்றலாம் அப்படிங்கிற நுணுக்கம் என்பது மிதுனத்திற்கு கைவந்த கலை. அது அவங்க மேலே தப்புள்ள புதன் கொடுத்த அந்த அறிவுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுனத்தில் தான் திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கிறனால இன்னைக்கு உலகத்தில் நவீனத்தில் எப்படி வாழணுமோ, எப்படி தன்னை அப்டேட் பண்ணிக்கணுமோ அத்தனை யுத்திகளையும் தெரிந்தவர்களாக, கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்களாக மிதுன ராசிக்காரவங்க இருப்பாங்க. அப்போ இவங்களுடைய ஸ்பீடு, இவங்க அந்த அப்டேட் பண்ணுறது, என்னடா இவனை மட்டும் வேலையிலேருந்து தள்ளவே முடியலையே, என்னடா இங்கே மட்டும் இவங்களை மட்டும் யாரும் எத்தனை தடவை இவங்க தப்பு பண்ணாலும் நிர்வாகம் இவங்களை மன்னித்து விடுதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை, அந்த சக்தியை மிதுன ராசிக்காரர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இவங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் வேலை பார்க்கும் இடத்துல உருவாவாங்க. இப்ப நீங்க சொன்ன விஷயம் எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்குமே நடக்குமா சார்? மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய லக்னத்தை பொறுத்து நடக்கும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் பகவானால நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல சூட்சமம் என்னன்னா, அந்த செவ்வாய் காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெறதுனால மிதுனம் என்னைக்கு தொழில் ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க, அதை தனக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சி தொழிலை உருவாக்குறாங்கன்னா அன்றைக்கி தொழில் எதிரிகள் அதிகம் உருவாவாங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் தொழில் செய்கிற இடத்துல அதிகமாக எதிரிகள் உருவாவாங்க. அந்த எதிரி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டாங்க. அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மகரத்தில் போய் 6க்கு அதிபதி உச்சம் பெறதுனால மறைமுக எதிரிகள் தான் நண்பர்கள் போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவாடி கெடுப்பார்கள். அந்த மறைமுக எதிரியை மிதுன ராசிக்காரர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த எதிரிகளுடைய பலத்தை மிதுன ராசிக்காரர்கள் கட்டுப்படுத்தணும். எதிரியினுடைய தாக்கத்திலிருந்து தப்பித்து இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அசைக்க முடியாத உச்சத்திற்கு தொழிலையும் வாழ்க்கையிலையும் மிதுன ராசிக்காரர்கள் போகணும்னு சொன்னா லக்னாதிபதி பலமாக இருந்தால் மட்டும்தான் மிதுன ராசிக்காரர்கள் அந்த எதிரியை ஜெயிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நட்பு உருவாகிறத விட மறைமுக எதிரிகள் தான் அதிகமா உருவாவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த மறைமுக எதிரிகளுடைய நோக்கம் என்ன, இவர்களுடைய பலம் என்ன, எதிர்கால திட்டம் என்ன சார்? மிதுன ராசிக்காரர்கள் மறைமுக எதிரி அப்படின்னு சொன்னா இவர்களை ஒன்றும் அவங்களால செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா மிதுன ராசிக்காரர்களிடம் நீங்க மறைமுக எதிரிகள் ஆயுதத்தால் தாக்குறது, அவங்கள சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றது, இதெல்லாம் பண்ணி ஜெயிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்கள் ஒருத்தரை எதிர்க்கிறாங்க அல்லது எதிரின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள பற்றிய எல்லா விஷயங்களையும் சேகரித்து ரெக்கார்டு பூர்வமாக ஆதாரபூர்வமாக முதல்ல திரட்டிடுவாங்க. அந்த செய்தியை கொஞ்சம் இவர்களுடைய ஜாதக அமைப்புகளில் கேது பகவான் நல்ல இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த செய்தி தகவலாக வெளியில் கசிஞ்சிரும். இவங்களையே அறியாமல் இவங்க சிலர்கிட்ட நான் இப்படி கேள்விப்பட்டேன், இப்படி கேள்விப்பட்டிருக்கேன், இது உண்மையா, இது உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்க மிதுன ராசிக்காரர்கள் முயற்சி செய்யும் பொழுது, தன்னையே அறியாமல் தகவலை இவர்கள் கடத்தும் பொழுது அந்த பர்டிகுலரான நபர்கள் அல்லது கூட்டம் அது சார்ந்தவர்கள் எல்லாமே
இவங்கனால தான் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி மிதுன ராசிக்காரர்களுக்கு மறைமுகமாக திட்டம் தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. நேராக எதுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட தான் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கே. எல்லாமே மிதுன ராசிக்காரர்கள் திரட்டி வச்சிருக்கிறனால இவங்களை நேரடியாக எதுக்க முடியாம மறைமுகமாக மிதுன ராசிக்காரர்களை அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை விட மிதுனத்திற்குரிய கிரகம் புதனாக வருவதால், 6க்கு அதிபதியாக செவ்வாய் 8லே உச்சம் வருவதால் பங்காளிகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக விரோதிகளா, என்னடா இவ்வளோ சாதாரண ஒரு ஆள் இதோட முடிஞ்சுட்டான்னு நினச்சான், கடன் பட்டுட்டான்னு நினச்சோம், ஊரை விட்டு ஓடிட்டாங்கன்னு நினச்சான். ஆனால் திரும்ப எப்படி இவங்க ஜெயிச்சாங்க, திரும்ப எப்படி அந்த மண்ணில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலால் அந்த பங்காளிகள் மறைமுகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். டாக்குமெண்ட் விஷயம், எழுத்து விஷயம், சொத்து விஷயம், பூமி விஷயங்கள்ல மிதுன ராசிக்காரர்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் லீகலாக எனக்கு எக்ஸ்ட்ரா வேண்டாம், என்னதான் கொடுத்துரு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு டைப்பு. இதை அவங்க நீ ஏன் கேட்டு வர அப்படின்னு சொல்லி மிதுன ராசிக்காரர்களுக்கு பூமியினால நிறைய எதிரிகள் உருவாவாங்க. ஒரு இடமோ ஒரு பொருளோ பூமியோ மிதுன ராசிக்காரர்கள் வாங்குறாங்கன்னு சொன்னால் சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் என்ன, செவ்வாய் உங்களுக்கு எப்படி இருக்கிறாருங்கிறத பார்க்காம அவங்க போய் ஒரு அட்வான்ஸ் போட்டாலோ அதை கிரயம் பதிந்தாலோ 1க்கு 3 தடவை சரியான இடம் தானா, சரியான நபருடைய பேரில் இருக்கிறது தானாங்கிறத மிதுன ராசிக்காரர்கள் பார்க்காமல் வாங்கினால் நிச்சயமா எதிரி தொல்லைகளில் மிதுன ராசிக்காரங்க சிக்குவாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிரி என்பது நட்பு வட்டத்திலையும் சரி, சொந்த இரத்தத்திலையும் சரி அதிகமாக உருவாகிறதுக்கு காரணமே செவ்வாயினுடைய பலம் 8லே உச்சம் பெறுவதனால. அதே செவ்வாய் தான் காலச்சக்கரத்திற்கு 2ஆம் இடத்துல நீசம் பெறதுனால மிதுன ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவை மாத்துறாங்க. நேற்று ஒரு முடிவு சொன்னாங்க, நாளைக்கு ஒரு முடிவு சொன்னாங்க, அவங்க பேச்சுக்கெல்லாம் நிற்க மாட்டாங்க, அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு எதிரிகள் பொய்யாக இவர்கள் மேலே ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுவாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரர்கள்ட்ட ஸ்பெஷலாக என்ன தெரியுங்களா, அந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் தனது சொந்த வீட்டில் 4ஆம் இடத்துல கன்னியில் உச்ச மூல திரிகோண அமைப்புகளில் இருக்கிறதுனால சரியானவர்களாக இருந்தால், நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால், உண்மையான மனிதர்களாக இருந்தால், வெள்ளந்தி மனசா பழகுனாங்க அப்படின்னு சொன்னா இவங்க கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இவங்கள்ட்ட இருக்கிறதுனால அவங்களுக்கு வாக்கு கொடுத்தா அந்த வாக்குல அப்படியே கிழிச்ச கோடை தாண்டாம எப்படி இந்த ராமன் லட்சுமணனுடைய அந்த நட்பு இருந்ததோ, எப்படி அனுமான் அவர்களுக்கு உதவினாரோ, அதே மாதிரி இரட்டையர்கள், இரட்டைத்தன்மை கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் உண்மையாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க, ஒத்த மனசா நிற்பாங்க. அவங்கள போய் ரெட்ட மனசுக்காரவங்க, 2 புத்திக்காரவங்க, இவங்க வாக்குல நிற்க மாட்டாங்கன்னு அந்த மறைமுக எதிரிகள் பொய்யான பிம்பத்தை கட்டி மிதுனத்தினுடைய வாழ்க்கையவே கெடுக்கிறதுக்கு சூழ்ச்சி பண்ணுவாங்க. சொந்தத்திலும் நடக்கும், தொழில் செய்கிற இடத்துலையும் நடக்கும், நட்பு வட்டத்திலும் மிதுனம் இந்த மறைமுக எதிரிகளால் சித்திரவதையை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தோ இல்லை தெரியாத எதிரிகளோ இந்த தொல்லைகள்லேருந்து வெளியில வர்றதுக்கு இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன சார்? வழிபாடுகள், பரிகார முறைகள் அப்படின்னு சொல்லும்போதுங்க, ஒரு சுய ஜாதக அமைப்புல ராசிக்கு 6ஆம் அதிபதி அது செவ்வாய்னு நம்ம ரொம்ப ஓப்பனா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒவ்வொரு லக்னமும் மாறுபடும். இப்போ மிதுன ராசிக்காரர்கள் 12 லக்னங்கள்ல ஏதோ ஒரு லக்னத்துல பிறப்பாங்க. மிதுனம் ராசி மிதுன லக்னத்திலே பிறந்துட்டாங்கன்னா 6ஆம் அதிபதிங்கிறதுல வேலை சிம்பிளா முடிஞ்சு போயிடும். ராசி லக்ன அமைப்பை பொறுத்து மாறுபடும் பொழுது அந்த 6ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் அப்படின்னு சொல்றோம், அதனுடைய அமைப்பும் அதை பார்த்த கிரகங்களுடைய தொடர்புகளை வைத்துத்தான் எதிரியினுடைய பலம் என்ன, எதிரியை ஜெயிக்க முடியுமா, ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு, அதுலேருந்து ஒரு தீர்வு பார்க்க முடியுமா, அது கண்ணுக்கு தெரிந்த எதிரி. கண்ணுக்கு தெரியாத எதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், அது நம்மளை பாதிக்காமல் இருக்கணும், நம்ம வேலையை காலி பண்ணாமல் இருக்கணும், நம்மளுடைய எதிர்காலத்தை கெடுக்காமல் இருக்கணும், நம்மளுடைய புகழை பங்கப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான வழிபாடுகளை தேர்வு செய்து மிதுன ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் முழு எதிரி தொல்லைகளிலிருந்து மிதுன ராசிக்காரர்கள் வெளியில வர முடியும். மிதுனம் என்பது காற்று தத்துவத்தினுடைய அடிப்படையில் வர்றதுனால தன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திர சொற்களையும் குலதெய்வத்தினுடைய அந்த மந்திர சொற்களையும் மிதுன ராசிக்காரர்கள் உபாசனை செய்து கொண்டே வரும் பொழுது எதிரியினுடைய தாக்கம் என்பது இவர்களுக்கு நிச்சயமாக கட்டுப்படும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க ஒரு தனிநபர் மட்டும் இல்லைங்க, ஒரு கூட்டம் மட்டும் இல்லைங்க, ஒரு பொது ஜனங்கள் பொது இடத்தையே, சீரியஸான இடத்தையே ஒரு சின்ன வார்த்தையை போட்டு கலகலப்பா அந்த இடத்தை சிரிக்க வைப்பதற்கு மிதுன ராசிக்காரர்களால முடியும். அந்த ஆற்றல் இறைவன் கொடுத்த வரம். அதே மிதுன ராசிக்காரர்கள் அந்த ஆற்றலை, அந்த வார்த்தையை, அந்த சொல்ல அளந்து பேசுனா
உலகமே மிதுன ராசிக்காரர்களை மதிக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் உருவாவதும் வார்த்தையால் தான், மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் உருவாவதும் வார்த்தையால் தான். ஆனால் மிதுன ராசிக்காரங்க நல்லதை பேசினாலுமே எதிரி திட்டமிட்டு அந்த வார்த்தையை எடுத்து காற்று தீ போல பரப்புறதுனால அது எரிஞ்சு 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 மிதுனம் கையில் ஒரு நாள் சிக்கும் பொழுது அதற்கு அவங்க தக்க பதில் சொல்லணும். ஜெயிக்கணும்னு சொன்னா அவங்களுடைய இஷ்ட தெய்வம் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு பதில சொல்லணும். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு பலமே இவர்களுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை எதிராளி சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற பட்சத்துல இவங்க எதிரிகள் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியாக அடுத்த ராசியான கடகராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எதனால ஏற்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மிதுன ராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழல்ல எதிரிகளை சம்பாதிக்கிறீங்க, அதனால என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது மாதிரியான ஜோதிட ரீதியான நிறைய வீடியோஸ் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.